பிரைஸ் தி லார்ட். வருஷத்தினுடைய கடைசி நாளில் கடைசி நிமிஷத்தில் நாம் இருக்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பது எத்தனை ஒரு நன்மையான ஒரு காரியம் தெரியுமா? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. அல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். இதுதான் தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவங்க தோற்று போனதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறவங்க மருத்துவமனையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறவங்க சிறைச்சாலையில் இருக்க மாட்டாங்க. எந்த காவல்துறை ஆஃபீஸ்லேயும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் நீதிபரர், நியாயாதிபதி, அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நான் யார்? பேறு பெற்றோர், பாக்கியவான்கள், சாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆதலால் இந்த வருடத்தின் கடைசியில் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு காரியத்தை குறித்து இந்த வேளையில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 1087 பழைய ஏற்பாடு. செப்பனியா 2:2. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். இன்னொரு வாட்டி சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வருஷத்தினுடைய துவக்கத்தில் செல்வதற்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபெற விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசுவாவை பார்த்து சொன்னார், நாளை தினத்தில் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே கால் வைக்க போறீங்க. என்னது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே கால் வைக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை தினத்தில் கர்த்தருடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. யார் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்த தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் இன்றைக்கு உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த புதிய வருஷம் எப்படியா இருக்க போகுது? மகிமையான ஒரு வருஷமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அவங்க தான் உண்மையிலே வாக்கு தத்தத்தில் காலை வைக்க போகிறாங்க. அவங்க தான் கர்த்தருடைய ஆசீர்வாத வருஷத்தில் உண்மையால கால் வைத்து நடக்க போகிறவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புது வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ உய்த்து ஆராய்ந்து பார்க்கணுமா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. புதியவைகளுக்கு நாம் இடம் உண்டாக்கணும்னா பழசு என்ன பண்ணணும்? ஆமாம், நம்மளை விட்டு அகற்றணும். ஏற்கனவே ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம் சில மாதங்களுக்கு முன்பதாக. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கணும்னா, அதை சேகரித்து வைக்கணும்னா, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா பழசெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? அகற்றணும் அப்படின்னு சொல்றார். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை புதுசாக இருக்கணும். உங்கள் சிந்தைகள் புதுசாக இருக்கணும். உங்கள் எண்ணங்கள் புதுசாக இருக்கணும். உங்கள் அபிஷேகம் புதுசாக இருக்கணும். உங்கள் கிருபை புதுசாக இருக்கணும். பழைய கிருபையோடு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? பழைய பலனோடு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்போது என்ன பண்ணுறாரு? புது பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக நம்மை நாமே கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலக பிரகாரமாக சொல்லணும்னா, நாம் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிசைன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? நமக்கு நாமே மார்க்கு கொடுக்க போகிறோம். இந்த வருஷத்தில் நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. உங்கள் கம்பெனியில் கேட்பாங்கள்ல, தெரியல, நீங்கள் கேட்டு பாருங்கள். வேலை செய்கிற கம்பெனிங்களில் அடுத்த வருஷம் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டை ரினியூவல் பண்ணணும்னா, அடுத்த வருஷம் உங்களை வேலையில் வச்சுருக்கணும்னா
இந்த ஒரு வருஷம் நீங்கள் எப்படி வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய அட்டனன்ஸு, உங்களுடைய பிஹேவியரு, சரிங்களா, உங்களுடைய நாலேஜு, சரிங்களா, ஒர்க்கரோடு உங்களோட இருக்கக்கூடிய உங்களுடைய ஐக்கியம், இதை பற்றியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மார்க்கு கொடுப்பாங்க. 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு, அதாவது அபோவ் 90க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் அக்ரிமெண்ட்டு கண்டினியூ ஆகும். சப்போஸ் 80% இருந்தால் 6 மாதம் அக்ரிமெண்ட்டு ரினிவலு. அந்த 6 மாதத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணணும், 80ன்றதுலேருந்து 90க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஏசப்பா நமக்கு ஸ்கோர் போடுவாரா? வருஷம் கடைசியில் வந்திருக்கோம், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போமா? அல்லேலூயா. சரி பாருங்கள், இங்கே ஒரு மனுஷன் இதே போல தான் தன்னோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டத்தில் வரும்போது அவனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தான். அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது. என்ன தெரியுங்களா? பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 106. அவனுக்கு புத்தி தெளிந்த போது. ஆமா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த அர்த்தம் என்னன்னா, அவன் தன்னை ஊகித்து ஆராய்ந்து பார்த்தபோது. என்னது? அவன் தன்னை ஊகித்து ஆராய்ந்து பார்த்தபோது அவன் இந்த வருஷம் முழுவதும் நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு கொஞ்சம் சோதிச்சு பார்க்குறான். கொஞ்சம் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை திருப்பி பார்க்குறான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்படி பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப போராக இருக்கு. என்ன கண்டுபிடிச்சான்? ரொம்ப போராக இருக்கு. நல்லா கவனிச்சு, வேற யாரும் இல்லைங்க, கெட்ட குமாரன் சம்பவத்தை தான் பார்க்குறோம். கெட்ட குமாரன் புத்தி தெளிஞ்ச போது அவன் என்ன கண்டுபிடிச்சான், நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வாழலை, இந்த வருஷத்தில் ஒழுங்காக நம்ம நடக்கலை அப்படின்றத கண்டுபிடிச்சான். அதுதான் அவனோட வாழ்க்கையில் அவனோட பர்ஃபார்மன்ஸோடைய நிலை. நல்லா கவனிங்க. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய புத்தி தெளிந்திருந்தா நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கறதுனா சாதாரண விஷயங்களை. தனி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்ல, எதுக்காக? தனி ஜெபம் என்பது நம்மை நாமே அனலைஸ் பண்ணி பார்க்கறது. அல்லேலூயா. நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இன்றைக்கி காலையிலேருந்து நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனா அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய நேரங்களில் இந்த தனி ஜெபத்தை யாரெல்லாம் அசட்டை பண்ணுறாங்களோ அவங்களால அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, மீண்டும் ஒரு வாய்ப்பை தரேன். இது வரைக்கும் நீ தனி ஜெபத்தில் இருந்து உன்னை கரெக்ட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் இந்த வருஷத்தோட இந்த கடைசி நிமிஷத்தில் யாச்சும் உனக்கு மீண்டும் ஒரு சான்ஸ் நான் தரேன். அல்லேலூயா. கொஞ்சம் உன்னை திரும்பிப்பார், உன் வாழ்க்கையை திரும்பிப்பார், உன் பேச்சை திரும்பிப்பார், உன் சிந்தையை திரும்பிப்பார், உன்னுடைய செயல்பாடுகளை திரும்பிப்பார். உன் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, ஒரு நல்ல மகனாக, நல்ல மகளாக, நான் நல்ல ஒரு பெற்றோராக, நான் ஒரு கணவனாக, நான் எப்படி என் வாழ்க்கையை நான் நடத்தி இருக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் திரும்பி பாருங்க. கொஞ்சம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. என் ஜெபத்தில் நான் எப்படி இருந்திருக்கிறேன், என் வேத வாசிப்பில் நான் எப்படி இருந்திருக்கிறேன், கர்த்தரை ஆராதிப்பதில் நான் எப்படி இருந்திருக்கிறேன், கர்த்தரை தொழுது கொள்வதில் நான் எப்படி இருந்திருக்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் நான் எப்படி இருந்திருக்கிறேன், கர்த்தரை தேடுவதில் நான் எவ்வளோ உத்தமமாக இருந்திருக்கிறேன், கர்த்தருக்கு நான் எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கிறேன், கர்த்தர் சொன்னதுக்கு எதுக்கெல்லாம் நான் செவி கொடுத்துருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு நான் எப்படி கொடுத்துருக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு கடைசி நிமிஷத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் பார்க்கும்போது அவனோட பர்ஃபார்மன்ஸில் 3 முக்கியமான ஒரு தவறை அவன் கண்டுபிடிச்சான். என்னது? 3 மிக முக்கியமான ஒரு தவறை கண்டுபிடிச்சான். என்னன்னு பார்ப்போமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். நல்லா கவனிங்க. அவனோட வாயிலிருந்து முதல் வந்த ஸ்டேட்மெண்ட், அவனோட வாழ்க்கையில் அவன் செய்த தப்பு என்ன, அவனோட வாழ்க்கை தோல்வி அடைய காரணம் என்ன, அவனோட இந்த 2025ஆம் வருஷம் அந்த கெட்ட குமாரனோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வறுமை சந்திக்க காரணம் என்ன, இவ்வளோ துக்கத்தை அவன் சந்திக்க காரணம் என்ன, அவனோட வாழ்க்கையில் இவ்வளோ தோல்விகளை சந்திக்க காரணம் என்ன என்பதை அவன் உய்த்து ஆராய்ந்து பார்த்தபோது முதலாவது ஒரு காரியத்தை அவன் கண்டுபிடித்தான். என்ன கண்டுபிடித்தான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னான். நல்லா கவனிங்க. என்னது? பரத்துக்கு
விரோதமாய் பாவம் செய்து. பரலோக தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பரலோக தகப்பன் என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயகன்னு சொன்னார். அதை நான் செய்யலை. அவர் அது மட்டுமா சொன்னார்? என்ன சொன்னார்? கர்த்தர் இந்த பூமியிலே நீ நீடித்த நாட்களாக வாழ்ந்திருப்பதற்காக உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னார். அதுவும் யார் கொடுத்த கட்டளை தான்? அவர் கொடுத்த கட்டளை தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ அவனோட வாழ்க்கையில அவன் முதலாவது செய்த தவறை அவன் கண்டுபிடிச்சான். என்ன செய்தான்? கண்டுபிடிச்சான், பரலோகத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன், ஏசப்பாக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், அவருடைய கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியவில்லை, என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் கீழ்ப்படியவில்லை, என் தேவாதி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த வேத புஸ்தகத்துக்கு, என் சபையின் போதகருடைய வார்த்தைக்கு, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனையாக கொடுத்த தேவ சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தோல்விக்கு காரணம், இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம், இவ்வளோ வறுமைக்கு காரணம், இந்த வருஷம் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவாதி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது, அவருடைய கற்பனைகளை மீறி நடந்தது, கட்டளைகளை மீறி நடந்தது, அவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்ததை அவன் முதலாவது கண்டு கொண்டான். அல்லேலூயா. இரண்டாவதாக அவன் சொல்ற அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், ஆமே, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும், ஆமே, உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமா. இரண்டாவது ஒரு காரியத்தை அவன் ஒற்றுக்கொள்ளுகிறான். என்ன சொல்றான்? முதல்ல நான் ஏசப்பாக்கு விரோதமா துரோகம் பண்ணேன், பாவம் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். என்ன? அப்பா, மம்மி, டாடி, நான் உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் பண்ணிட்டேன்யா. உங்க பேச்சை கேட்காம நீங்கள் எவ்வளோ எனக்கு எடுத்து சொன்னீங்க. தம்பி வீட்டை விட்டு போகாதப்பான்னு சொன்னீங்க, தம்பி தூர தேசத்துக்கு போகாதப்பான்னு சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோ என்னை கண்டித்து உணர்த்தீங்க. ஆனாலும் நான் உங்கள் வார்த்தையை மீறி ஓவர் கம் பண்ணி நான் என்ன பண்ணேன்? துணிகரமாக நான் போயிட்டேன், இந்த தவறை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் அங்கே எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கிறதை இங்கே வேதம் காட்டி கொடுக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு காரியம், இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய வீட்டில் உண்டு. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு குடும்பத்தில் கொடுத்த நல்ல ஒரு தாய் உண்டு. இன்றைக்கி நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல அக்கா, நல்ல தம்பி, அண்ணன், மாமா, மச்சான், தாத்தா, பாட்டி எல்லாரையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி என் குடும்பத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டு, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் பெற முடியாது, ஒரு நாளும் நன்மையை பெற முடியாது. இதை இந்த கெட்ட குமாரன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அவனோட வாழ்க்கையில் இந்த வருஷம் ஃபெயிலியருக்கு காரணம் என்ன? தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அதை ஒத்துக்கொண்டான் பாருங்க. தகப்பனே, உனக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். பரலோக தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பூலோக தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் இந்த இடத்துல ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான். தன்னோட வாழ்க்கையில் காணப்படுகிற பிழையை கண்டுபிடிக்கிறான். மூன்றாவது, அவனோட வாழ்க்கையில் என்ன காரியம் இருந்தது, அவனோட பர்ஃபார்மன்ஸை உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நல்லா கவனிங்க. துன்மார்க்கமாய் என்ன பண்ணா? ஜீவனம் பண்ணா. மூணாவது ஒரு விஷயம் அவன் கண்டுபிடிச்சான். தன் வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் உய்த்து ஆராய்ந்து பார்த்தபோது, அவனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது, ஏன் நான் இவ்வளோ லோவாக இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் நான் தோற்று போயிருக்கேன், ஏன் வாழ்க்கையில் வறுமை, ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி, ஏன் எல்லாரும் முன்னேறி செல்லும்போது என்னால் முன்னேறி செல்ல முடியல அப்படின்னு அவன் கொஞ்சம் அவன் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது தன்னிடத்தில் காணப்படுகிற ஒரு குறைவை அவன் கண்டுபிடித்தான். என்ன கண்டுபிடித்தான்? நான் துன்மார்க்கமாய் ஜீவித்தேன். என்னது? நான் துன்மார்க்கமாய் ஜீவித்தேன். அல்லேலூயா. துன்மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்காத ஒரு வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் இந்த நேரத்தில் உணர்த்துகிற ஒரு வார்த்தை. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி
நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. நல்லா கவனிங்க, இங்கே அழகா துன்மார்க்கன் யார் என்று ஆண்டவர் காட்டுகிறார். வேற யாரும் இல்லைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நடக்கிறோமோ அவங்க தான் யாரு? துன்மார்க்கன். வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளை நாம கண்ணாடி பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம யாருன்றது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு வசனம் சொல்லுது, தேவன் துன்மார்க்கனை பார்த்து என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ சிட்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில சூழ்நிலைகள் வரும்போது, சில காரியங்கள் வரும்போது, யார் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டு அந்த இடத்துல சுயநலமாக தன்னுடைய காரியங்களை வைக்கிறானோ, அதை தான் நான் செய்யணும்னு நினைக்கிறானோ, அந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது என்ன துன்மார்க்கமான ஒரு செயல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் தூக்கி எறிந்திருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதுக்காகிலும், யாருக்காகிலும், எந்த ஒரு விஷயத்துக்காகிலும், அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், சில நண்பர்களாக இருக்கலாம், சில நபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த காரியத்துக்காக நீங்கள் இயேசுவை விற்று போட்டிருந்தீங்கன்னா, இயேசுவை விட்டு கொடுத்து இருந்தீங்கன்னா, நீங்களும் நானும் யாரு தான்? துன்மார்க்க தான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டான். என்ன? என்னுடைய துன்மார்க்கமான ஜீவியம், என்னுடைய துன்மார்க்கமான ஜீவியம். இன்னும் சொல்லப்போனா அவங்க அன்னங்காரம் சொல்றான். அடுத்த பக்கத்தில் நீங்க பார்க்கும்போது, வேசின் இடத்துல போய் எல்லாவற்றையும் இழந்து போனானே, அவனுக்கா இந்த விஷயத்தை செய்றீங்க? அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், என் வாழ்க்கை என்னங்க? என் வாழ்க்கை என்ன? இன்னைக்கு அந்த கெட்ட குமாரன் தன்னோட வாழ்க்கையில் 3 காரியத்தை கண்டுபிடிச்சான். தெளிவு வந்தபோது, அவன் தனக்கு உயிர்த்து ஆராய்ந்து பார்த்தபோது, கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து, என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமாக என் சூழ்நிலையில் கடந்து செல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காரியத்தை அவன் கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்? முதலாவது, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்ததை கண்டுபிடித்தான். இரண்டாவது, தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததை கண்டுபிடித்தான். மூன்றாவது, துன்மார்க்கமாய் ஜீவித்ததை அவன் கண்டுபிடித்தான். அல்லேலூயா. இப்போ அவன் என்ன பண்ணான் பாருங்க. 15-20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நல்லா கவனிங்க. இப்பதான் அவன் வாழ்க்கையில நல்லா பாருங்க, அநேக நேரங்கள்ல நாம நல்லா உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கிறோங்க, இல்லைன்னு சொல்லல. இங்க பாருங்க, சில பேருக்கு நல்லா தெரியும் நாம பேசுறது தப்பு, நாம செய்யறது தப்பு, நாம இந்த இடத்துல இப்படி நடந்திருக்க கூடாது, தப்பு நல்லா தெரியும், உணர்த்தப்படுவாங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனா அந்த உணர்த்துதல் வந்த பிறகும் கூட சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்காம இருக்கோம் பாருங்க, அங்கதான் நம்ம தவறி போயிடும். சில பேர் தீர்மானம் எடுக்கிறாங்க, நான் பர்ஃபெக்டா இருக்கணும், நான் சரிப்படுத்தணும் என் வாழ்க்கையை நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியறதே கிடையாது. ஏன்னா அவங்க எடுத்த தீர்மானத்தை செயல்படுத்துறதே கிடையாது, அதை ஆக்டிவேஷன்ல கொண்டு வர்றது கிடையாது, அந்த பாதையில நடக்கிறதே கிடையாது. ஆனா இந்த கெட்ட குமாரன் தன்னோட வாழ்க்கையில என்ன கண்டுபிடிச்சான்? தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் லோவானதுக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சான்? அதை சரி பண்றதுக்கு உண்டான வழியை தேடினான். நேரா போனான். எங்க போனான்? தன்னுடைய தகப்பனிடத்துல போனான். எடுத்த தீர்மானத்தின்படியே தகப்பனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உங்க குமாரன் என்று சொல்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. உங்களுடைய வேலைக்காரர்களை ஒருவனை போல என்னை வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு சரியான பாதையை தெரிந்து கொண்டு, தன்னுடைய பிரச்சனை தீரக்கூடிய வழியை தெரிந்து கொண்டு, தான் எப்படி வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறது என்ற வழியை தெரிந்து கொண்டு அந்த பாதையில ஓடி அவன் ஜெயம் பெற்றதை வேதம் காட்டி கொடுக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம கவனிச்சு பார்க்கணும். அவன் அந்த சரியான பாதைக்கு வந்த உடனே அவனோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது நீங்கள் பாருங்களேன். இப்போ பாருங்க, அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிங்க.
எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நல்ல கவனிங்க, முறிந்து போன உறவு திரும்ப உயிர்ப்பித்தது பாருங்க. என்னது? அப்பா மகன் உறவு உடைஞ்சு போயிருந்தது. இப்போ அப்பா என்ன பண்ணாரு? பையன் வர்றதை பார்த்தவொடனே ஓடோடி வந்து என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்ன பண்ணாங்க? கண்ணீர் வடித்து அவங்களோட அன்பை பரிமாறிக்கொண்டாங்க. செத்து போனவங்களோட உறவு உயிர்ப்பிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சு பார்த்துங்க. முறிக்கப்பட்ட உறவு உயிர்ப்பிக்கப்பட்டது. இதுதான் கிறிஸ்துவினோட அன்பு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த ஒரு சகோதரன் எந்த ஒரு சகோதரி தங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் தன்னுடைய சொந்த தகப்பனாகிய தாயிடத்திலும் தகப்பனார் இடத்திலும் குடும்பத்திடத்திலும் வந்து எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு சகோதரியும் கர்த்தரோடும் தேவனுடைய குடும்பத்தோடு ஒப்புரவு ஆகுறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தேவன் அவர்கள் இழந்த அந்த உறவை திரும்ப அவர் உயிர்ப்பித்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அடுத்ததாக அதே அதிகாரத்துல 22-23 வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஆமா, நல்ல கவனிங்க. 4 விஷயம் அந்த இடத்துல நடக்குது. என்ன நடக்குது? உயர்ந்த வஸ்திரம் கிடைக்குது அவனோட வாழ்க்கையில. நல்லா கவனிங்க. 2வது, மேலான ஒரு மோதிரம் அவனுக்கு போடப்படுகிறது. அடுத்ததாக வசனம் சொல்லுது, பாதரட்சை அவனுக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு கொழுத்த கன்றை அடித்து ஒரு விருந்து கொண்டாட்டம் அங்கே நடைபெறுகிறது. நல்லா கவனித்து பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கெட்ட குமாரன்ற இடத்துல இன்னைக்கு எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் பாருங்க, நம்ம பேரை போட்டு வாசிச்சு பாருங்க ஐயா. கொஞ்சம் போட்டு வாசிச்சு பாருங்க. என் பேரை போட்டு நான் வாசிக்கிறேன், உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாசிச்சு பாருங்க ஐயா. ஒருவேளை நான் பரத்துக்கு விரோதமா என் தகப்பனுக்கு விரோதமா நான் பாவம் செய்திருந்தா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ஐயா? மன்னிப்பு கேட்கணும் ஐயா. அதை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு ஐயா, சொல்லி கொடுக்குறாரு. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுக்கு ஆட்டிலும் வேற எதுவும் மேலானது இல்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கறது, தகப்பனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பாவுக்கு விரோதமாய் செஞ்சதும் சரி, குடும்பத்துக்கு விரோதமாய் செஞ்சதும் சரி, நாம் மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தும் போது இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து அந்த துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும் போது கர்த்தர் அருவருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை புறம்பே தள்ளி போட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷமாய் கண்ட தோல்விக்கு காரணம். நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் வர்றதுக்கு காரணம் இதுதான். அவமானம் வர காரணம் இதுதான். வறுமை வர காரணம் என்ன? இதுதான் இன்னைக்கு அந்த கெட்ட குமாரன் உய்த்து ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு சரியான தீர்வை எடுத்தானே. நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இந்த வருஷம் முடிவில் வந்திருக்கிறோம். கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்களேன், நாம் எப்படி நடந்திருக்கோம் ஐயா? இந்த வருஷத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கோமா? கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்க. சபைக்கு ஒழுங்காக வந்திருக்கிறோமா? கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? உய்த்து ஆராய்ந்து பாருங்க. கொடுத்த தேவனுடைய உபதேசங்களுக்கெல்லாம் சத்தியத்துக்கெல்லாம் நம்ம உண்மையாய் கீழ்ப்படிஞ்சு இருக்கோமா? யோசித்து பாருங்கய்யா, யோசித்து பாருங்கய்யா. இதே குறைவோடு இன்னும் நீங்கள் புது வருஷத்தில் போனாலும் அந்த வருஷமும் உங்களுக்கு இதே தோல்வியை தாங்க ஐயா சந்திப்பீங்க. ஒரு மாற்றமும் இருக்காது ஐயா. ஆண்டவர் உங்களை மாற்றத்துக்காக கூப்பிடுறாரு ஐயா. இல்லையா, நீ இந்த தோல்வியோட போகக்கூடாது மகனே மகளே, நீ இந்த தோல்வியோட புது வருஷத்துல போனா உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அதை நான் மாற்ற விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சகோதரனே சகோதரி, இன்னைக்கு நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஒரு சரியான முடிவை எடுக்க கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒரு புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக என் அன்பு தேவ பிள்ளைகளை, எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாம நாம செய்ததெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் இடத்துல அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முதலாவது. 2வது, குடும்பத்தார் இடத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் நாம பேசியிருந்து நடந்திருந்து செய்திருந்து அவளை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கசப்போடு நம்ம இருந்திருந்தா இன்றைக்கு அவளோடு ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தன்னு கர்த்தர் விரும்புகிறார். 3வதாக, துன்மார்க்கமான ஜீவியம். துன்மார்க்கமான ஜீவியம் அது பெற்றோர்களுக்கே தெரியாது. அது மறைவாய் நடக்கிற ரகசிய காரியங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது நம்மகிட்ட இருந்தா இன்னைக்கு
அதற்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடும் தகப்பனோடு ஒப்புரவாக வேண்டும். இந்த காரியத்தை செய்யும்போது, இந்த புது வருஷத்துல இந்த காரியத்தை அவர்கள் மன்னிப்பு கேட்டு சீர்பொருந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படியாக நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கெட்ட குமாரனுக்கு கிடைத்தது போல ஒரு விலையேற பெற்ற வஸ்திரம் நிச்சயம் 2026 வருஷத்துல உங்களுக்கு உண்டு. நிச்சயம் உங்களுக்கு ஒரு மோதிரம் உண்டு. நிச்சயம் உங்களுக்கு ஒரு பாதரட்சை உண்டு. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விருந்து கொண்டாட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். புதிய வருஷம் உங்களுக்கு மகிமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? என்ன தீர்மானம் எடுக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நமக்கும் கர்த்தருக்கான ஒரு நேரம். இது நமக்கும் கர்த்தருக்கான ஒரு நேரம். கொஞ்ச நேரம் அப்படியே உங்களை உயித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுங்க. ஐயா, புது வருஷம் ஒரு புதிய மகிமையால் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு புது வல்லமையால் நிரப்பி இருக்கிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தால் நிரப்பி இருக்கிறார். அது யாருக்கு ஐயா கொடுக்கிறார்? கர்த்தர் இந்த மனம் திரும்புகிற சகோதரனை போல யார் தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு விலையேற பெற்ற வஸ்திரங்கள் இந்த 2026 உண்டு. நிச்சயம் உங்களுக்கு விலையேற பெற்ற வஸ்திரம் உண்டு. மேன்மையான ஒரு வஸ்திரம் உண்டு. மேன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆவிக்குரிய வஸ்திரங்கள் சில காரியங்களை கொண்டு வரும். சில மோதிரங்கள் முத்திரையாக உனக்கு கொடுக்கப்படும். சில பாத ரட்சைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். சில விருந்து கொண்டாட்டம் உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். சங்கீதம் 23 தாவீது இப்படிதான் சொல்லுறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னைக்கு தொடர வேண்டாமா? ஒரு புது வருஷத்துல ஒரு சந்தோஷமாய் பிரவேசிக்க ஒப்பு கொடுங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரி, அப்பா, அம்மா, எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான். யாரும் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு கூட்ட மக்களை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறார். அந்த மகன் நீங்களா இருப்பீங்களா? அந்த சகோதரி நீங்களா இருப்பீங்களா? அந்த சகோதரன் நீங்களா இருப்பீங்களா? இன்றைக்கு அது உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, உங்களுக்கு தான் அந்த மேலான வஸ்திரம் கிடைக்க போகிறது. கர்த்தர் வெண் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அலங்காரமான வஸ்திரங்களை கொடுக்க போகிறார். அன்றைக்கு யாக்கோபு எப்படி யோசேப்புக்கு பல வர்ண அங்கியை கொடுத்து தன் மகனை விசேஷித்தவனாக எல்லாருக்கும் முன்பாக அவனை அலங்கரித்தானோ, அதே போல கர்த்தர் இந்த 2026 வருஷத்துக்குள்ளே இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலான அங்கிகளை கொடுக்க போகிறார். அன்றைக்கு எலியாவுடைய தோல் மேலே இருந்து விழுந்த அந்த சால்வையை எடுத்த போது எலியாவின் ஆவி இரட்டிப்பாக இந்த எலிசாவின் மேல் வந்து இறங்கினது போல இன்னைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த புதிய வருஷத்துல சில பேருக்கு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் அதை சுதந்திரிக்க போறீங்க? எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். ஆமே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து அவரோடு கூட பேசுங்க. நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் உங்களுக்கு தெரியும். நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவரோடு கூட பேசுங்க. சகோதரனே, அவரோடு கூட பேசுங்க. ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. சகோதரனே, சகோதரி, நீங்க அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தரை துக்கப்படுத்தி யாராலும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்புரவாகுவோமா? எல்லாரும். ஆமென். ஜீசஸ்.